எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பூர்ணிஷா லிங்கராஜ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆனிவர்சரிக்கு ப்ரீவியஸ் டே நைட் வந்து நான் விஷாலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் டே நைட் 12 o'clock வந்து கேக் கட்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ட்ராப் ஸ்டாண்ட் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பேக்ட்ராப் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்றதுனால கீழே வெயிட் வச்சு அதை செக்யூர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் கிரேப் மெட்டீரியல் கிளாத் வந்து ஒரு கர்டன் எஃபெக்டில் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் கிறிஸ் கிராஸாக வந்து அதை செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதை வந்து இன்டாக்டாக செக்யூர் பண்ணுறதுக்கு நான் இந்த கேபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த லாக் பண்ணுறதுக்கு கேபிள்லாம் லாக் பண்ணுறதுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேக் தான் யூஸ் பண்ணி நான் லாக் பண்ணியிருந்தேன். எந்த இடத்துலலாம் வந்து செக்யூர் பண்ணணுமோ அங்கெல்லாம் இந்த லாக்கிங் டேக் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். இதே மாதிரி சிமிலரா ஒயிட்லயும் அதே கர்டன் எஃபெக்ட் கிறிஸ் கிராஸா கொடுத்து டேக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஒயிட் அண்ட் ரெட் தீம்ல போறதுனால நான் ஒயிட் அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். விஷாலை வந்து ஒயிட்ல வர சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ஒயிட் அண்ட் ரெட் தீம் போயிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பஞ்சை வந்து 2 ஹாஃபாக ரேண்டமாக கட் பண்ணி அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி இந்த பேக்ட்ராப் ஸ்டாண்டில் 2 சைடு ரொம்ப பிளெயினாக இருந்தது அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதையுமே இந்த கேபிள் செக்யூரிங் டேக் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எங்கள் சோஃபாவோட சென்டர் டேபிளை வந்து கேக் வைக்கிறதுக்காக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, மேலே ஒரு பிளெயின் ஒயிட் கிளாத் போட்டு அதை நல்லா பின் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ரெட் ரோஸ் கேண்டில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரேண்டமாக அங்கே இங்கேன்னு பிளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் எல்இடி கேண்டில்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து நடுவில் அந்த ரெட்டுக்கு நடுவில் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் சென்டராக வந்து ஒரு கேக் ஸ்டாண்ட் வச்சு பொக்கே வச்சு இந்த டேபிள் டெக்கரேஷன் முடிஞ்சாச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. கேக் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். பிகாஸ் நைட் 12 o'clock அப்படின்றதுனால பெருசாக யாரெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நான், விஷால், அம்மா 3 பேர் தான் வந்து கேக் கட்டிங் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப குட்டி கேக்கே ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் ஹியர் இஸ் த ஃபைனல் ரிவீல். ஸோ விஷாலை வந்து வர சொல்லிட்டு நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த எல்லாமே வந்து அம்மா வீட்டில் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பிகாஸ் என் வீட்டிலே பண்ணிட்டா விஷாலுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அவருக்கு வந்து லைக் 14th நைட் வந்து அவருக்கு ஆல்ரெடி ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள், நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே தான் இந்த எல்லா டெக்கரேஷனுமே பண்ணிகிட்டு இருந்தேன். தென் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு கால் பண்ணி ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவரை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விஷால் வந்து எனக்கு ஒரு ரிங் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ
இந்த பிக்சர்ஸ்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ரிங் தான் அவரு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நாங்க பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டோம். ஸோ நடுவுல ஒரு குட்டி இளநீர் பிரேக் எடுத்தோம். பிகாஸ் லாங் டிரைவ் அப்படின்றதுனால நாங்க பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். பட் ஸ்டில் அங்க போகவே வந்து எங்களுக்கு ஒரு மதியம் போல ஆயிடும் அப்படின்றதுனால நடுவுல ஒரு இளநீர் பிரேக் மட்டும் எடுத்தோம். போற வழியிலேயே ரைட்டர்ஸ் கெஃபேல நிறுத்தி சாப்பிட்டு தான் போனோம். தின் கிரஸ்ட் பீட்சா, அப்புறமா வந்து லோடட் நாச்சோஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு மில்க் ஷேக், இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து கார் டிரைவ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் காலனிக்கு வந்து நடந்து வந்துட்டோம். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பீச்சுக்கு போகும்போது கொஞ்சம் சன் செட் ஆகிற டைமுக்கு போனோம். ஏன்னா ரொம்ப வெயிலில் வந்து நம்மளால பீச்சில் உட்கார முடியாது சொல்லிட்டு ஒரு 5:30 6 போல தான் நாங்கள் பீச்சுக்கே போனோம். ஒரு 1 ஹவர் அங்கே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக ஹோப் கெஃபே அப்படின்னு ஒரு கெஃபேக்கு தான் போயிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ஆரோவில் பேக்கரி அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். அது அங்கே வந்து ஃபேமஸான பேக்கரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே அந்த கெஃபேக்கு தான் போய் ஒரு ஹாட் சாக்லேட், அப்புறம் ஒரு சாக்லேட் க்ரோசன்ட், அதுக்கப்புறமா ஒரு பர்கர் காம்போ ஒன்று வாங்கியிருந்தோம். அது கூடவே ஃப்ரைஸ், அப்புறம் கொஞ்சம் சாலட்ஸ் எல்லாம் வந்தது. அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வரம் சவுண்ட் கார்டனுக்கு தான் போயிருந்தோம். ஸோ உள்ளே போன உடனே விசிட்டர்ஸ் பாஸ் கொடுப்பாங்க. உள்ளே போன உடனே அவங்களோட டீம் மெம்பர் ஒருத்தவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதையுமே வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் நம்மளே ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த இடம். பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே இல்லை. ஒரு மில்க் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து சென்னை கிளம்பிட்டோம். வெயிட் வீடியோ இதோட முடியல. நான் ஆக்சுவலி விஷாலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லவ் ஜேர்னியை நான் ஒரு ஸ்டோரி புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரி புக் வந்து லைக் இது ரொம்ப நாளாக நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஃபைனலி இப்போ தான் வந்து எனக்கு இதை பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இது எல்லாமே நானே பண்ணேன். கிஃப்ட் கையில குடுத்ததுக்கப்புறம் அவர நான் கெஸ் பண்ண சொன்னேன். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹி ஹாஸ் நோ ஐடியா இப்படி ஒரு கிஃப்ட் நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ண உடனேவே கவர் பிக்சரே நான் வந்து எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ, எங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்ல எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ தான் நான் குடுத்திருந்தேன். ஸோ அது பார்த்த உடனே ஹி வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ஸ் எல்லாமே இந்த அனிமேட்டட் கார்ட்டூன் எஃபெக்ட்ல நான் குடுத்துருப்பேன். அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா,
இனிஷியல் டேஸ் எங்களோட இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட பிக்சர்ஸ் எதுவுமே ஒண்ணா இல்ல. எல்லாமே வந்து பிகாஸ் என்னோட ஸ்கூல் டைம்லேருந்தே விஷால் எனக்கு தெரியும். நானும் விஷாலும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஸோ நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் அப்படின்றதுனால, அப்போலாம் எங்ககிட்ட பெருசா வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் பெருசா இல்ல. ஸோ அதனால வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் பிக்சர் நானே வந்து எடுத்துட்டேன். அப்புறம் வந்து லைக் நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். பட் இந்த இனிஷியல் டேஸ்லலாம் எங்ககிட்ட ஃபோட்டோஸே இல்ல அப்படின்றதுனால, அதில ரொம்ப பிளெயினா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. விஷுவலா பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து நல்லா இருக்கணும், பிக்சர்ஸோட இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மெத்தட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆரம்பிக்கும்போது ரொம்ப சின்ன டாஸ்க் தான். இது என்ன நமக்கு தான் வந்து விஷன் இருக்குல்ல, நம்ம இத ரியாலிட்டிக்கு ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துரலான்னு நெனச்சேன். பட் அது ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்துச்சு எனக்கு. நான் நெனச்சத விட ரொம்ப வேலை இழுத்துருச்சு. இது எனக்கு முடிக்கவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் 2 மந்த்ஸ் ப்ரையாரா இத பிளான் பண்ணி, இத வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். So this is how it turned out. இது எல்லாத்தையுமே நான் வந்து கேன்வா ஆப்ல தான் வந்து எடிட் பண்ணியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல். பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இத்தனை சாப்டர்ஸ் வேணும், சாப்டர்ஸோட நேம், அதுக்கப்புறம் என்ன கான்டெக்ஸ்ட் அதெல்லாம் குடுத்துட்டேன். ஸோ அதுவே சாப்டரா எனக்கு குடுத்துச்சு. ஸோ நான் வந்து உள்ள ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்னோட அ எனக்கேத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருந்தேன். என்கிட்ட இல்லாத பிக்சர்ஸ் எல்லாம் கூட நான் ரியாலிட்டில எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுதான் இந்த ஹோல் புக்குக்கே வந்து ஒரு அழகு சேர்த்ததுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து நம்ம மைண்ட்ல மட்டுமே, மனசுல மட்டுமே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்ணால திருப்பி அத பார்த்து நம்ம அந்த மொமெண்ட்ட ரீலிவ் பண்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, இட் இஸ் பிரைஸ்லெஸ். எனக்கு அந்த மாரி தான் இருந்துச்சு இந்த புக்கு. இத பண்ணும்போதே எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. எப்போடா இத நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம கையில வரும்னு அவ்ளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே நான் வந்து இத கிரியேட் பண்ணியிருந்தேன். ஐ அம் சோ ஹேப்பி. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நான் ரொம்ப இன்ட்ரிகேட்டா உட்காந்து வொர்க் பண்ணேன் இதுல. மேபி இதுல ஃப்ளாஸ் இருக்கலாம். ஆனா, அந்த ஃப்ளாஸ் கூட ஒரு அழகா இருந்தது. ஏன்னா, இது எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நானே பண்ணேன் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வேற எதுவுமே ஈடாகாது. எங்க கிட்ட இருக்கிற எல்லா பிக்சர்ஸையும் ஒண்ணா போட்டு, ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி, ஒரு சாப்டர்லயும் அத இன்சர்ட் பண்ணி, எந்த சாப்டர்ல எந்த பிக்சர் வைக்கணுன்றதெல்லாம் யோசிச்சு, ரொம்ப மண்டைய பிச்சு இந்த புக்க நான் பண்ணியிருந்தேன். அண்ட் இட் இஸ் ஆல் வொர்த் த எஃபர்ட்ன்னு தான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட்டா வந்து இத நான் குடுக்கறதுக்கு டிலே ஆயிடுச்சு. பிகாஸ் நான் அந்த ஜெராக்ஸ் ஷாப் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதனால என்னன்னா, நான் அவங்க கிட்ட இதோட சாஃப்ட் காப்பிய நான் 1 டே முன்னாடி தான் குடுத்தேன். ஸோ 1 டேல இத பண்ணி குடுக்கறது பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த கிஃப்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ போயிட்டு வந்துட போறோம் அப்படின்றதுனால லாஸ்ட் பேஜ நானே இன்க்ளூட் பண்ணிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இப்போ இந்த ஆனிவர்சரிக்கு ப்ரீவியஸ் டே நைட் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. அதுல எடுத்த பிக்சரையும் லாஸ்ட்டா ஆட் பண்ணி, ஹாப்பி 2nd ஆனிவர்சரின்னு நான் வந்து லாஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் இதுக்காக தான் குடுத்தேன் அப்படின்ற ஒரு மெமரி இருக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சிருந்தேன். அதுவும் தானா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு அவசரமா இந்த லாஸ்ட் பேஜையும் ஆட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணிட்டேன். That's it about this video. Thank you so much for watching this video. இவ்ளோ தூரம் இந்த வீடியோ யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, it means a lot. Thank you so much. கூடிய சீக்கிரம் உங்கள இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Bye.